ஹலோ மக்களே, வெல்கம் டு சிம்பிள் சமையல் வித் மோனி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வெண்டைக்காய் பொரியல். முதலில் தேவையான வெண்டைக்காய்களை எடுத்து சுத்தம் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், பூண்டு, கடுகு, கொத்தமல்லி, தக்காளி. வெண்டைக்காயை சுத்தம் செய்து சிறிய துண்டுகளாக நறுக்கி ட்ரை ரோஸ்டாக வறுத்தெடுத்து தனியாக வைக்கவும். பின் ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி சிறிதளவு கடுகு, உளுந்து சேர்த்து வறுக்கவும். அதற்கு தேவையான வெங்காயத்தை சேர்த்து வறுக்கவும். தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். இதனுடன் வறுத்து வைத்த வெண்டைக்காயை சேர்த்து நன்றாக கலந்து விடவும். அதன் தக்காளியை சேர்த்து நன்றாக வதக்கவும். சிறிதளவு மஞ்சள்தூள் மற்றும் மிளகாய்த்தூள் சேர்த்து நன்றாக வறுக்கவும். வதங்கிய பின் சிறிதளவு பூண்டு சேர்த்து ஓரிரு நிமிடங்கள் நன்றாக வதக்கி வேக வைக்கவும். அதன் பின் சிறிதளவு கொத்தமல்லி தூவி எடுத்தால் வெண்டைக்காய் பொரியல் ரெடி. தயிர் சாதம், எலுமிச்சை சாதத்துடன் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சுவையாக இருக்கும்.